உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கிமு 1ஆம் நூற்றாண்டில் திருவள்ளுவரால் இயற்றப்பட்ட குடிதழீஇ கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழீஇ நிற்கும் உலகு என்ற வெண்பாவின் இலக்கணத்திற்கேற்ப மக்களின் நலனையும் விருப்பத்தையும் ஆரோக்கியத்தையும் வளர்ச்சியையும் கருத்திற்கொண்டு செயல்பட்டு வரும் அகிலத்தின் முன்னோடியாக திகழும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் முன்னோடி திட்டங்களை உலகமே பின்பற்றி வருகிறது. அந்த வகையில் துவரம்பருப்பின் விலையை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக கூட்டுறவு அங்காடிகளில் குறைந்த விலையில் விற்பனை செய்ய நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதால் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை அனைத்து தரப்பினரும் போற்றி புகழ்கின்றனர். மெய்யினில் தூலம் மிகுத்த முகத்தையும் பொய்யினில் சூக்கம் பொருந்தும் உடலையும் கையினில் துல்லியம் காட்டும் உடலையும் ஐயன் அடிக்குள் அடங்கும் உடம்பே என்ற திருமூலர் இயற்றிய திருமந்திரத்தின் தந்திரங்கள் அனைத்தும் அறிந்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நவீன மருத்துவத்தின் பயன்பாடுகள் மக்களை சென்றடைய வேண்டும் என்ற உன்னத நோக்கில் மருத்துவமனைகளுக்கு தேவையான நவீன கருவிகளை வழங்கி கிராம பகுதிகளில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களை உருவாக்கி மக்கள் நலனையே தம் நலனாக கருதி சுகாதாரத்துறையில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம், அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம் உள்ளிட்ட பல்வேறு புதிய முன்னோடி திட்டங்களை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வருகிறார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். மருத்துவ தகவல் ஆலோசனை, சுகாதாரம் சார்ந்த பொதுமக்கள் குறைகளுக்கு உரிய நேரத்தில் தீர்வு ஆகிய சேவைகளை வழங்க 104 மருத்துவ தகவல் சேவையை அறிமுகம் செய்து நடைமுறைப்படுத்தியுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் செவிலியர் பயிற்சி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் கல்வி உதவித்தொகையை உயர்த்தி வழங்கியுள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தொற்றா நோய் தடுத்தல், கட்டுப்படுத்தல் மற்றும் சிகிச்சை திட்டத்தை தமிழகம் முழுவதும் செயல்படுத்தியதால் இதுவரை 24,59,000 நபர்களுக்கு உயர் இரத்த அழுத்த நோய் இருப்பது கண்டறியப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. 87,30,000 பெண்களுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் பரிசோதனை செய்யப்பட்டு 3,18,000 பெண்களுக்கு நோய் கண்டறியப்பட்டும் 1,33,000 பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் கண்டறியப்பட்டும் அவர்களுக்கு உரிய மேல் சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உத்தரவுப்படி குறைந்த விலையில் வழங்கப்பட்டு வரும் துவரம்பருப்பு பற்றிய தகவல்களையும் சுகாதாரத்துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சாதனைகள் பற்றிய விவரங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி. தமிழகத்தில் பருப்பு விலையை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அறிவித்திருந்த குறைந்த விலையில் துவரம்பருப்பு விற்பனை செய்யும் திட்டம் 91 கூட்டுறவு அங்காடிகளில் 1/11/2015 முதல் 1 கிலோ துவரம்பருப்பு பாக்கெட் 110 ரூபாய்க்கும் அரை கிலோ பாக்கெட் 55 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. அதன் கூடுதல் விவரங்களை தற்போது காணலாம். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி கூட்டுறவு மற்றும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் 91 அங்காடிகளில் 1/11/2015 அன்று முதல் குறைந்த விலையில் இறக்குமதி துவரம்பருப்பு விற்பனை நடைபெற்று வருகிறது. அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் வெளிச்சந்தையில் உயரும்போது விலைகளை கட்டுக்குள் வைக்கும் தீவிர நடவடிக்கைகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்டு வருகிறார். தற்போது துவரம்பருப்பு விலையேற்றத்தினை கட்டுப்படுத்தும் வகையில் தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி ஆகிய பெருநகரங்களில் உள்ள கூட்டுறவு பண்டகசாலைகளின் 71 அங்காடிகள் மற்றும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தினால் நடத்தப்படும் சென்னையில் உள்ள 20 பல்பொருள் அங்காடிகள் வாயிலாக இறக்குமதி துவரம்பருப்பு அரை கிலோ 55 ரூபாய், 1 கிலோ 110 ரூபாய் என்ற அடிப்படையில் 1/11/2015 அன்று முதல் விற்பனை செய்ய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டிருந்தார். அதன்படி குறைந்த விலையில் துவரம்பருப்பு விற்பனை சென்னை மாநகரில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் அண்ணா நகர் மேற்கு, நந்தனம், அசோக் நகர், ஆர்கே மடம் ரோடு, இந்திரா நகர், சிபிஆர் சாலை, பெரியார் நகர், MMDA காலனி, கோபாலபுரம், அண்ணா நகர் மெயின், தம்புசாமி ரோடு, அண்ணா நெடும்பாதை, தாம்பரம், KK நகர் மேற்கு, VM தெரு, சாந்தி காலனி, திருவான்மியூர், ஆற்காடு சாலை, ஆவடி மற்றும் போரூர் அமுதம் அங்காடிகள், திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கத்தின் தேனாம்பேட்டை, ஆரியபுரம், பெசன் நகர், நுங்கம்பாக்கம், திருவல்லிக்கேணி, அசோக் நகர், ராயப்பேட்டை, கீழ்ப்பாக்கம், செனாய் நகர், பெரியார் நகர், மீனம்பாக்கம் மற்றும் துறைப்பாக்கம் சுயசேவை பிரிவு விற்பனை நிலையங்கள், பூங்கா நகர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலையின் அண்ணா நகர், செனாய் நகர் மற்றும் அரும்பாக்கம் விற்பனை நிலையங்கள், வடசென்னை கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலையின் கொடுங்கையூர், பிராட்வே, மணலி மற்றும் MRF அங்காடிகள், வண்ணாரப்பேட்டை கூட்டுறவு பண்டகசாலையின் ராயபுரம் மற்றும் பெரியார் நகர் அங்காடிகள், மாம்பலம் தொடக்க கூட்டுறவு பண்டகசாலையின் மேற்கு மாம்பலம் அங்காடி,
அடையார் மகளிர் கூட்டுறவு பண்டகசாலையின் அடையாறு அங்காடி, கஸ்தூரிபாய் மகளிர் கூட்டுறவு பண்டகசாலையின் ஆதம்பாக்கம் அங்காடி, சென்னையில் செயல்படும் தொடக்க கூட்டுறவு பண்டகசாலைகளான ஜார்ஜ் டவுன் சவுகார்பேட்டை, பாரதியார் நகர் புதிய வண்ணாரப்பேட்டை, தட்டான்குளம் சூளை, ICF தண்டையார் நகர் தண்டையார்பேட்டை, வியாசர்பாடி ஆகிய விற்பனை நிலையங்களிலும், காஞ்சிபுரம் மாவட்ட கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலையின் நந்தம்பாக்கம், போரூர், மடிப்பாக்கம், தாம்பரம், செம்பாக்கம் மற்றும் குரோம்பேட்டை விற்பனை நிலையங்கள் ஆகிய 56 இடங்களிலும், கோயம்புத்தூர் மாநகரில் கோவை மாவட்ட நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலையின் கோவை வடக்கு நூலக கட்டடம் மற்றும் SP காலனி அங்காடிகள், வேளாண்டிப்பாளையம் நகர கூட்டுறவு கடன் சங்க வேளாண்டிப்பாளையம் அங்காடி, சிங்காநல்லூர் நகர கூட்டுறவு கடன் சங்க சிங்காநல்லூர் அங்காடி, SRS கூட்டுறவு பண்டகசாலையின் பூ மார்க்கெட் விற்பனை நிலையம், பாப்பநாயக்கன் புதூர் கூட்டுறவு பண்டகசாலையின் PP புதூர் அங்காடி, தமிழ்நாடு மாநில போக்குவரத்து தொழிலாளர் கூட்டுறவு பண்டகசாலையின் சேரன் நகர் அங்காடி, குனியமுத்தூர் கூட்டுறவு பண்டகசாலையின் குனியமுத்தூர் அங்காடி, கோயம்புத்தூர் வேளாண் உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்க RS புரம் அங்காடி ஆகிய 10 விற்பனை அங்காடிகளிலும், திருச்சி மாநகரத்தில் திருச்சி சிந்தாமணியின் புதூர், NSP சாலை, கைலாசபுரம் மற்றும் ஸ்ரீரங்கம் அங்காடிகள், திருச்சி அமராவதியின் பழைய சரக்கு வாகன சாலை, கைலாசபுரம், பொன்மலை, சுப்பிரமணியபுரம் மற்றும் ஸ்ரீனிவாச நகர் அங்காடிகள், ஸ்ரீரங்கநாத தொடக்க கூட்டுறவு பண்டகசாலையின் ஸ்ரீரங்கம் அங்காடி, தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் கூட்டுறவு சங்கத்தின் மங்கம்மாள் சாலை அங்காடி, தென் சென்னை மின்வாரிய ஊழியர்கள் கூட்டுறவு சங்க மன்னார்புரம் மற்றும் வாமடம் அங்காடிகள், திருவானைக்கோயில் கூட்டுறவு சங்க திருவானைக்கோயில் அங்காடி ஆகிய 14 விற்பனை அங்காடிகளிலும், மதுரை மாநகரில் மதுரை பாண்டியன் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலையின் அரண்மனை சாலை, திருநகர் மற்றும் அழகப்பன் நகர் அங்காடிகள், TVS கூட்டுறவு சங்கத்தின் TVS நகர் அங்காடி, மதுரா கோட்ஸ் பணியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் பொன்னகரம் மற்றும் KK நகர் அங்காடி, மதுரை பெண்கள் கூட்டுறவு சங்க ரேஸ் கோட்ஸ் காலனி அங்காடி, தமிழ்நாடு போக்குவரத்து தொழிலாளர்கள் கூட்டுறவு பண்டகசாலையின் பழங்காநத்தம் மற்றும் புதூர் அங்காடிகள், ஸ்ரீ மீனாட்சி மில் தொழிலாளர்கள் கூட்டுறவு பண்டகசாலையின் சுந்தரராஜபுரம் அங்காடி மற்றும் திருமங்கலம் மின்வாரிய பணியாளர்கள் கூட்டுறவு சங்க திருமங்கலம் அங்காடி ஆகிய 11 விற்பனை அங்காடிகளிலும் ஆக மொத்தம் 91 விற்பனை அங்காடிகள் வாயிலாக இறக்குமதி துவரம்பருப்பு அரை கிலோ 55 ரூபாய் மற்றும் 1 கிலோ 110 ரூபாய் என்ற அடிப்படையில் 1/11/2015 அன்று முதல் விற்பனை செய்யப்படுகிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் உத்தரவுப்படி தமிழகம் முழுவதும் 91 கூட்டுறவு அங்காடிகள் மூலம் குறைந்த விலையில் துவரம்பருப்பு விற்பனை செய்யும் திட்டம் 1/11/2015 அன்று முதல் செயல்படுத்தப்படுவதன் மூலம் பயனடைந்த பொதுமக்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் அறிவித்த திட்டம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. 110 ரூபீஸ்க்கு ஒரு கிலோ துவரம்பருப்பு கிடைக்குதுன்னா ரொம்ப நல்லா இருக்கு. வெளியே வேணா 260 ரூபா 280 ரூபா. நான் நேற்று பாம்பேலேருந்து வந்தேன். பாம்பேல வந்து 300 ரூபா. அதை கம்பேர் பண்ணும்போது 110 ரூபா வந்து ரொம்ப நல்ல ஒரு நடுத்தரமான குடும்பத்துக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். துவரம்பருப்பு 110 ரூபான்னு கொடுக்குறாங்க. பொதுமக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது தீபாவளி கிஃப்டாகவும் நினச்சிக்கலாம். அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. இந்தியாவிலே முதல் முறையாக தமிழ்நாட்டில் 1 கிலோ பருப்பு 110 ரூபாய்க்கு கூட்டுறவு கடைகளில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கொடுத்த முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் தமிழகத்தின் சார்பாகவும் தமிழக மக்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 110 ரூபாய்க்கு பருப்பு அம்மா வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு 1ஆம் தேதியிலிருந்து கொடுத்துருக்காங்க. தட்டுப்பாடு இல்லாமல் எல்லாருக்குமே பொதுமக்களுக்கு கிடைக்குது. எல்லாரும் சந்தோஷமா வந்து வாங்கிக்கலாம். நானும் வாங்கிக்கிட்டு இருக்கேன். பருப்பு விலை கம்மியாக கொடுத்த அம்மாவுக்கு மிக்க நன்றி. விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் சீரிய தலைமையின் கீழ் சுகாதாரத்துறையில் செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்களின் சாதனை பட்டியலில் இடம்பெற்றுள்ள அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் நிறுவப்பட்டுள்ள ஆபரேட்டிங் லாப்ராஸ்கோபி கருவிகள், வழங்கப்பட்டுள்ள CT ஸ்கேன் கருவிகள், தொடங்கப்பட்டுள்ள புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள், 104 தகவல் மருத்துவ சேவை, 108 அவசர ஊர்தி திட்டத்தின் கீழ் இயக்கப்படும் வாகனங்கள், அவசர கால சிசு பராமரிப்பு சேவை, செவிலியர் பயிற்சி மாணவர்களுக்கு வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை பார்க்கலாம். 27 அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் 4 கோடியே 5 லட்சம் ரூபாய் செலவில் ஆபரேட்டிங் லாப்ரோஸ்கோபி கருவி நிறுவப்பட்டுள்ளது. 4 அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைகளுக்கு CT ஸ்கேன் கருவிகள் 7 கோடி ரூபாய் செலவில் வழங்கப்பட்டுள்ளன.
ஸ்ரீரங்கம் அரசு பொது மருத்துவமனை 2 கோடியே 34 லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மருத்துவமனைக்கு 4 கோடியே 64 லட்சம் ரூபாய் செலவில் சிடி ஸ்கேன், டிஜிட்டல் எக்ஸ்ரே மற்றும் பிற மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் ஸ்ரீரங்கம் தொகுதியில் 1 கோடியே 14 லட்சம் ரூபாய் செலவில் 3 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. இது தவிர 2 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 1 கோடியே 86 லட்சம் ரூபாய் செலவில் 30 படுக்கைகளுடன் தரம் உயர்த்தப்பட்டுள்ளன. 2 ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கும் 3 துணை சுகாதார நிலையங்களுக்கும் 1 கோடியே 32 லட்சம் ரூபாய் செலவில் சொந்த கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளன. சிவகாசி அரசு மருத்துவமனையின் தீக்காய பிரிவு 4 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவிலும், கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் தீக்காய பிரிவு 5 கோடி ரூபாய் செலவிலும் ஒப்புயர்வு மையங்களாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. சிவகாசி மருத்துவமனையில் தீக்காய பிரிவிற்கு கட்டடம் கட்டப்பட்டு 25/6/2014 அன்று திறக்கப்பட்டுள்ளது. 42 ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தாய் சேய் நல மையங்கள் 19 கோடியே 45 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளன. மருத்துவ தகவல், ஆலோசனை, சுகாதாரம் சார்ந்த பொதுமக்கள் குறைகளுக்கு உரிய நேரத்தில் தீர்வு ஆகிய சேவைகள் வழங்க 104 மருத்துவ தகவல் சேவை 30/12/2013 அன்று தொடங்கப்பட்டு பொதுமக்களிடமிருந்து 11,22,000 அழைப்புகள் வரப்பெற்று மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. தேசிய நலக்குழுமத்தின் கீழ் 260 ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 42 கோடி ரூபாய் செலவில் உள்நோயாளிகள் பிரிவு, புறநோயாளிகள் பிரிவு, அறுவை அரங்கம், பிரசவ அறை போன்ற உள்கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 30 மாவட்டங்களில் 6 கோடியே 37 லட்சம் ரூபாய் செலவில் பொது சுகாதாரத்துறை ஆய்வகங்கள் நிறுவப்பட்டுள்ளது. 378 ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 58 கோடியே 59 லட்சம் ரூபாய் செலவில் செவிலியர் குடியிருப்புகளும், 214 ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 39 கோடியே 59 லட்சம் ரூபாய் செலவில் மகப்பேறு பிரிவு கட்டடங்களும், 39 துணை சுகாதார நிலையங்களுக்கு 5 கோடியே 85 லட்சம் ரூபாய் கட்டடங்களும் கட்டப்பட்டுள்ளன. 108 அவசர ஊர்தி திட்டத்தின் கீழ் 751 வாகனங்கள் இயக்கப்படுகின்றன. இந்த திட்டத்தில் 2011-2012 முதல் 7,05,000 லட்சம் கர்ப்பிணி தாய்மார்கள், 68,150 பச்சிளம் குழந்தைகள் உட்பட 26,87,000 நபர்கள் இந்த சேவையை பயன்படுத்தியுள்ளனர். அரசு மருத்துவமனைகளில் பிரசவித்த 3 லட்சம் தாய்மார்களுக்கு மருத்துவமனைகளில் இருந்து வீட்டிற்கு செல்ல கட்டணமில்லா வாகன வசதி வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலேயே அரசு துறையில் முதலாக சிசு மரண விகிதத்தை குறைப்பதற்காக அவசர கால சிசு பராமரிப்பு சேவை துவக்கப்பட்டுள்ளது. 56 4 சக்கர இயக்க அவசர கால ஊர்திகள் மலைப்பகுதிகளில் இயக்கப்படுகிறது. 266 ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் 7 அரசு மருத்துவமனைகளிலும் பல் மருத்துவ சேவை தொடங்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளத்தில் ரூபாய் 3 கோடி செலவில் பல்நோக்கு ஆண்கள் சுகாதார பணியாளர்கள் பயிற்சி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. செவிலியர் பயிற்சி மாணவர்களின் 1ஆம் ஆண்டு மாத கல்வி உதவித்தொகை 400 ரூபாயிலிருந்து 600 ரூபாயாகவும், 2ஆம் ஆண்டுக்கு 440 ரூபாயிலிருந்து 700 ரூபாயாகவும், 3ஆம் ஆண்டுக்கு 480 ரூபாயிலிருந்து 800 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டது. இதுவரை உதவித்தொகை பெறாமல் இருந்த 1355 செவிலியர் பயிற்சி மாணவர்களுக்கு 2014-2015 ஆண்டு முதல் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அரசு சித்த ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரிகள், இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி கல்லூரிகளை மேம்படுத்த ஒதுக்கப்பட்டுள்ள நிதி, தமிழ்நாடு மூலிகை பண்ணைகள் மற்றும் மூலிகை மருந்து கழகத்தின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்பாடு, அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மற்றும் மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ நிலையம், எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதியம், அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டு வரும் அம்மா குழந்தைகள் நல பரிசு பெட்டகம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் கூடுதல் விவரங்களை அறியலாம். பதிவு செய்துள்ள பரம்பரை இந்திய முறை வைத்தியர்களின் மாதாந்திர ஓய்வூதியம் 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் ஆண்டொன்றுக்கு 5 கோடியே 74 லட்சம் ரூபாய் அரசுக்கு செலவு ஏற்படுகிறது. பாளையங்கோட்டை சித்த மருத்துவக் கல்லூரியின் உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் கன்னியாகுமரி ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரியின் உட்கட்டமைப்பு வசதிகள் தலா ரூபாய் 5 கோடி செலவிலும், அறிஞர் அண்ணா அரசு சித்த மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் உள்கட்டமைப்பு வசதிகள் 11 கோடியே 70 லட்சம் ரூபாய் செலவிலும் வலுப்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் 6 அரசு இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரிகளை மேம்படுத்தவும், தேவையான பணியாளர்களை நியமனம் செய்யவும் 15 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பாளையங்கோட்டை சித்த மருத்துவக் கல்லூரியில் வெளிநோயாளிகள் பிரிவு கட்ட கூடுதலாக ரூபாய் 5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
இந்திய முறை மருத்துவத்திற்காக தனியாக ஒரு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி பிரிவு நிறுவ 12 கோடி ரூபாய் ஒப்பளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மூலிகை பண்ணைகள் மற்றும் மூலிகை மருந்து கழகத்தின் உட்கட்டமைப்பு வசதிகள் 2 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மற்றும் மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் 9 கோடியே 6 லட்சம் ரூபாய் செலவில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ நிலையம் நிறுவ ஆணையிடப்பட்டுள்ளது. இயற்கை மருத்துவம், யோகா மற்றும் அக்குபங்சர் ஆகிய 3 பிரிவுகளில் ஒவ்வொரு பிரிவிலும் 5 மாணவர்கள் சேர்க்கையுடன் 3 ஆண்டு பட்ட மேற்படிப்பு தொடங்க ஆணையிடப்பட்டுள்ளது. இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறையில் புத்தகங்கள் மற்றும் மாத இதழ் வெளியிடுவதற்காக 2 கோடி ரூபாயில் தொகுப்பு நிதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்திய முறை அரசு மருத்துவர்களை வெளி மாநிலங்களில் உள்ள கல்லூரிகளில் ஊதியம் மற்றும் கட்டணத்துடன் உயர் படிப்பு படிப்பதற்கு அனுப்ப அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. HIV, எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட 4926 விவசாயிகளுக்கு முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் மாதம் 1000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்பட்டு வருகிறது. முதலமைச்சரின் பசுமை வீடு திட்டத்தில் HIV, எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட 21 நபர்களின் குடும்பங்களுக்கு உதவிகள் செய்யப்பட்டுள்ளது. 19,311 HIV, எய்ட்ஸ் உள்ளவர்கள் கூட்டு மருந்து சிகிச்சை மையங்களுக்கு சென்று மருந்துகள் வாங்கி வர கட்டணமில்லா பேருந்து அனுமதி சீட்டு வழங்கப்பட்டுள்ளது. சென்னை அரசு பொது மருத்துவமனையில் 58 கோடியே 65 லட்சம் ரூபாய் செலவில் புறநோயாளி பிரிவுக்கான கட்டடம் கட்டவும், 19 கோடியே 65 லட்சம் ரூபாய் செலவில் முட நீக்கியல் பிரிவுக்கான கட்டடம் கட்டவும் ஆணையிடப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் 6,07,000 குழந்தைகளுக்கு 67 கோடி ரூபாய் செலவில் 16 பொருட்கள் அடங்கிய அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம் வழங்க ஆணையிடப்பட்டு இத்திட்டம் முதலமைச்சர் அவர்களால் 7/9/2015 அன்று தொடங்கி வைக்கப்பட்டது. புதிதாக உருவாக்கப்பட்ட அனைத்து வட்டங்களிலும் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அல்லது வட்டம் சாரா மருத்துவமனைகள் வட்ட மருத்துவமனைகளாக தரம் உயர்த்த அறிவிக்கப்பட்டுள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடரும். முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சி தொடர்கிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் உத்தரவின் பேரில் அரசு மருத்துவமனைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள டிஜிட்டல் எக்ஸ்ரே, CRM எக்ஸ்ரே கருவிகள், மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் அமைக்கப்பட்டு வரும் நுண்ணுயிர் கிருமி ஆய்வகம், நீரிழிவு நோய், கருப்பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய் கண்டறியப்பட்டு வழங்கப்படுகின்ற சிகிச்சை, மனநல நோயாளிகளின் நலனுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள மறுவாழ்வு மற்றும் புனரமைப்பு மையம், யானைக்கால் நோயாளிகளுக்கு வழங்கப்படுகின்ற மாத உதவித்தொகை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு தகவலை இப்போது அறியலாம். 45 மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ கல்லூரிகளுடன் இணைந்த மருத்துவமனைகள், 31 மாவட்ட தலைமை மருத்துவமனைகள், 239 வட்டம் மற்றும் வட்டம் சாரா மருத்துவமனைகளில் சுமார் 24 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் எதிர் சவ்வூடு பரவல் தண்ணீர் உபகரணம் நிறுவ ஆணையிடப்பட்டு பணிகள் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. 12 அரசு மருத்துவமனைகளுக்கு 13 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவில் டிஜிட்டல் எக்ஸ்ரே கருவிகளும், 31 அரசு மருத்துவமனைகளுக்கு 9 கோடியே 30 லட்சம் ரூபாய் செலவில் CRM எக்ஸ்ரே கருவிகள் வழங்கிடவும் ஆணையிடப்பட்டு கொள்முதல் பணிகள் நடைபெற்று வருகிறது. அரசு மருத்துவக் கல்லூரிகளில் பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் பட்ட மேற்படிப்பு, பட்டய மேற்படிப்பு, உயர் சிறப்பு படிப்பு பயிலும் 4088 மருத்துவர்களின் மாதாந்திர உதவித்தொகை ஆண்டொன்றுக்கு 28 கோடியே 74 லட்சம் ரூபாய் கூடுதல் செலவில் உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் புகையிலை மற்றும் நிக்கோட்டின் உள்ள குட்கா, பான் மசாலா மற்றும் வாயில் மெல்லக்கூடிய புகையிலை பொருட்களை தயாரிக்கவும், இருப்பு வைக்கவும், பகிர்வு செய்யவும், விற்பனை செய்யவும் தடை செய்யப்பட்டுள்ளது. சென்னை அரசு பொது மருத்துவமனை, மதுரை ராஜாஜி மருத்துவமனை, கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் 4 கோடியே 41 லட்சம் ரூபாய் செலவில் நுண்ணுயிர் கிருமி ஆய்வகம் அமைக்கப்பட்டு வருகிறது. எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் ஜப்பான் பன்னாட்டு ஒத்துழைப்பு அமைப்பின் நிதியுதவியுடன் 91 கோடி ரூபாய் செலவில் புறநோயாளிகள் பிரிவு கட்டப்பட்டு வருகிறது. தொற்றா நோய் தடுத்தல், கட்டுப்படுத்தல் மற்றும் சிகிச்சை திட்டம் 2012இல் 16 மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டு 2013இல் மீதமுள்ள 16 மாவட்டங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. இதுவரை உயர் இரத்த அழுத்த நோய் பரிசோதனை 2 கோடியே 50 லட்சம் நபர்களுக்கு செய்யப்பட்டு அதில் 24 கோடியே 59 லட்சம் நபர்களுக்கு உயர் இரத்த அழுத்த நோய் இருப்பது கண்டறியப்பட்டு 1 கோடியே 95 லட்சம் நபர்களுக்கு நீரிழிவு நோய்க்கான பரிசோதனை செய்யப்பட்டு அதில் 8,34,000 நபர்கள் நீரிழிவு நோய் இருப்பது கண்டறியப்பட்டு 87,03,000 பெண்களுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் பரிசோதனை செய்யப்பட்டு அதில் 3,18,000 பெண்களுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் கண்டறியப்பட்டு 1 கோடியே
7 லட்சம் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய்க்கான பரிசோதனை செய்யப்பட்டு அதில் 1,33,000 பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டு அவர்கள் அனைவருக்கும் உரிய மேல் சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது. மனநல நோயாளிகளின் நலனுக்காக ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடியில் 50 படுக்கை வசதிகள் கொண்ட மறுவாழ்வு மற்றும் புனரமைப்பு மையம் 3,24,00,000 ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நீரினால் பரவும் நோய்களை தடுக்க திருநெல்வேலி மற்றும் திருச்சி மாவட்டங்களில் 4,60,00,000 ரூபாய் செலவில் 2 நீர் பகுப்பாய்வகங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. 5,654 4ஆம் நிலை யானைக்கால் நோயாளிகளுக்கு மாத உதவித்தொகை 400 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னை மருத்துவக் கல்லூரி, கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரி, செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரி மற்றும் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி ஆகிய 4 இடங்களில் பல்துறை ஆராய்ச்சி நிலையம் தலா 5,25,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வருகிறது. திருநெல்வேலி மாவட்டம் கல்லூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாதிரி கிராம சுகாதார ஆராய்ச்சி நிலையம் 3,07,50,000 ரூபாய் செலவில் அமைக்கப்படுகிறது. இந்த நிலையம் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரியுடன் இணைக்கப்படுகிறது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சுகாதாரத்துறையை மேம்படுத்தும் வகையில் செயல்படுத்தியுள்ள பல்வேறு திட்டங்களுக்கும் நடவடிக்கைகளுக்கும் மருத்துவர்கள், அலுவலர்கள், பொதுமக்கள், பயனாளிகள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளனர். தமிழக முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்கள் ஏர்வாடி தர்காவை தலைமையிடமாக கொண்டு ஒரு மருத்துவ கேந்திரம் அமைக்க வேண்டும் என ஒரு நல்ல ஒரு பைலட் ஸ்கீமை உருவாக்கி மனோநோயாளிகள் சிறப்பு வாழ்வு திட்டத்தையும் அறிவிப்பு செய்து மார்க்கம் மருத்துவம் என பெயரிட்டு அதை சிறப்பாக ஆரம்பித்து வைத்தார்கள். திட்டத்தின் மூலம் சுமார் 3,500க்கு மேற்பட்ட மனநோயாளிகள் குணமாகி சென்றுள்ளார்கள். எங்கு ஏர்வாடி தர்கா வரக்கூடிய கோடான கோடி யாத்ரீக பொதுமக்கள் சார்பாகவும் புரட்சித் தலைவர் அவர்களுக்கு நாங்கள் கோடான கோடி நன்றியை சமர்ப்பிப்பதுடன் அவர்கள் நீடூழி வாழ வல்ல இறைவனை நாங்கள் பிரார்த்தித்தவர்களாகவே உள்ளோம். சிவகாசி அரசு மருத்துவமனையில் கடந்த ஆண்டு 2014 ஜூன் 25 மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் தென் மாவட்டங்களில் எல்லா மக்களுக்கும் பயன்படணுமா தீக்காய சிகிச்சை பிரிவு தரம் உயர்த்தி புதிய கட்டடமாக 4.5 கோடி மதிப்பளவில் திறன்மிகு தீக்காய சிகிச்சை பிரிவாக திறந்து வச்சாங்க. தீக்காயத்தினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்க முடியுது. இதை அமைத்திருந்த அம்மா அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசால் NRHM ஃபண்டில் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆப்ஸ்டெட்டிக்ஸில் 200 கோடிக்கும் ரீஜனல் கேன்சர் சென்டர் 15 கோடிக்கும் கட்டப்பட்டுள்ளது. மற்றும் சீமாங் பிளாக் 6.5 கோடிக்கும் தாமிரபரணி வாட்டர் ப்ராஜெக்ட் 6.5 கோடி மதிப்பிலும் துவங்கப்பட்டுள்ளது. பிஜி மென்ஸ் ஹாஸ்டல் 6.5 கோடிக்கும் ட்ரோமா கேர் ப்ராஜெக்ட் 6.5 கோடிக்கும் கட்டப்பட்டுள்ளது. எங்கள் டீம் அனைவரும், டாக்டர்ஸ் டீம் அனைவரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா அவர்கள் ஏழை எளிய மக்களின் நலம் கருதி திண்டுக்கல் மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு புதிய கட்டடங்களும் நவீன கருவிகளும் வழங்கி இந்த மருத்துவமனை மிகவும் மேம்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறார் என்பதை பெருமிதம் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மருத்துவமனையில் அம்மா அவர்களின் முயற்சியால் நவீன ஆய்வுக்கூடம் மிகச்சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இந்த நவீன ஆய்வுக்கூடத்திற்கு செல் கவுண்டர், ஆட்டோ அனலைசர், டிஜிட்டல் எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன் முதலிய கருவிகள் 3 கோடி மதிப்பில் வழங்கப்பட்டு மக்கள் பயன்பாடு பெறும் வகையில் நடந்து வருகிறது. மலைவாழ் மக்களின் நலம் கருதி 4 வீலர் என்று சொல்லப்படும் ட்ரக் வசதிகளை கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு அம்மா அவர்களால் மிக கருணை உள்ளத்தோடு வழங்கப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தாலுகா மருத்துவமனைகளிலும் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் நவீன ஸ்கேன் கருவிகள் முதற்கொண்டு வழங்கப்பட்டு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அரசு மருத்துவமனையை நவீன சிகிச்சை மையமாக மாற்றி திண்டுக்கல் மக்களுக்கு அளித்த முதல்வர் அவர்களுக்கு மருத்துவமனை சார்பாகவும் மருத்துவர் சார்பாகவும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா 16 வகை பரிசு பொருட்கள் அடங்கிய பரிசு பெட்டகம் கொடுத்துருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்வர் அம்மாவுக்கு நன்றி. அம்மா அவர்கள் அம்மா குழந்தை நல பரிசு பெட்டகம் கொடுத்துருக்காங்க. குழந்தைகளின் நலன் கருதி 16 வகையான பொருள்களை வழங்கிய அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுமக்கள் நலனையே தம் நலனாக கொண்டு செயல்பட்டு வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கையினால் குறைந்த விலையில் 91 கூட்டுறவு அங்காடிகளில் விற்கப்பட்டு வரும் தூரம் பருப்பு குறித்த விவரங்களையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சுகாதாரத்துறையின் மேம்பாட்டிற்காக நடைமுறைப்படுத்தியுள்ள முன்னோடி திட்டங்கள் பற்றிய தகவல்களையும் இன்றைய முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த முதலமைச்சர் நேரம் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.